வணக்கம் நண்பர்களே. சோ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இட்டாலி கிரிக்கெட் ஹஸ் கிரியேட்டட் ஹிஸ்டரி மக்களே. எஸ், முதன் முறையா வந்து பாத்தீங்கன்னா 2026 T20 வேர்ல்ட் கப்க்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க வித் நெதர்லாந்து. சோ யூரோப்பியன் குவாலிஃபயர் போயிட்டு இருந்தது. மொத்தம் 5 டீம் மோதினாங்க. அதுல ஃபைனல்ஸ்ல வந்து 2 டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா நெதர்லாந்து அண்ட் இட்டாலி. அண்ட் நெதர்லாந்து இந்த குவாலிஃபயர் ஃபைனல்ஸ் வின் பண்ணி டிராஃபியை தூக்கிட்டாங்க. இட்டாலி பொறுத்தவரைக்கும் இந்த ஃபைனல் வின் பண்ணாலும் சரி வின் பண்ணலாலும் சரி அவங்க இந்த T20 வேர்ல்ட் கப் குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்காட்லாந்து மாதிரி டீம் எல்லாம் பீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சோ தே ஹவ் டன் ரியலி வெல்ன்றதான் உண்மையா சொல்லி ஆகணும் இந்த ஒரு பர்டிகுலர் டோர்னமெண்ட்ல. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணுங்க. இந்த இட்டாலி டீமோட கேப்டன் யார் தெரியுமா? எஸ், ஜோ பர்ன்ஸ். ஜோ பர்ன்ஸ் ஆல்ரெடி ஆஸ்திரேலியாவுக்கு கிரிக்கெட் விளையாடி இருக்காரு. உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். இவர் பார்டர் கவாஸ்கர் டிராஃபி அகைன்ஸ்ட் இந்தியாவோட ஆடி இருக்காரு. ஜெனரலி இஸ் அன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இட்டாலிக்கு ரெப்ரசென்ட் பண்றாரு, கேப்டனாவும் வந்து பண்றாரு. இட்ஸ் a great honor for him. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஐ திங்க் இட்டாலி கண்ட்ரியே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ப்ரௌடான மூவ்மெண்ட், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ விஷிங் a good luck for both Netherlands as well as for Italy.